சர்க்கஸில் இந்த நிகழ்வை பார்த்துருக்கலாம். ஒரு சிங்கத்து வாயில் ஒரு மனிதன் வந்து தலையை விடுறது. ஸோ இந்த எக்ஸ்பைரி டே எல்லா நாளும் எக்ஸ்பைரி டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேடர்ஸ்களோட லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டே ட்ரேடர் சரவணன். ஸோ இந்த சர்க்கஸில் ஒரு சிங்கத்து வாயில் அவர் அதை பழக்கப்பட்டு வச்ச ஒரு சிங்கத்து வாயில் தான் அவர் வந்து தன்னுடைய தலையை விட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் அவருக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அதனால் கிடைக்கிற பணம், அவர் அங்கே ஜாபில் இருப்பார், அவருக்கு இந்த நிகழ்வை செஞ்சு காட்டுறதுனால ஒரு பணம் வரும். அந்த பணத்துக்காக இந்த விஷயத்தை வந்து செய்வார். நம்மளுக்கு என்னென்னா, நம்மளே சிங்கத்து உள்ள தலையை விடுற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்தும். சில கொஞ்சம் மெச்சூர்டான ஆளுங்களுக்கு இது எப்படி கிடைக்காது, அது பழக்கப்பட்டது தான் அப்படின்றது ஒன்று தோணும். பொதுவாக குழந்தைங்களுக்கு இது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பழக்கப்பட்ட சிங்கமாக இருந்தாலும், அது பழக்கப்பட்ட சிங்கம் தான் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சாலும் அது இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் வேணும். என்னென்னா, அவர் ஒரு 1000 தடவை அந்த மாதிரி செஞ்சுருந்தா கூட, ஒருவேளை அந்த சிங்கத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு மைண்ட் லெவலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்து அந்த நிகழ்வு அப்போ அதில் ஒரு தப்பான ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சதுன்னா, அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய உயிரையே வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் ஏதாவது ஒரு அனிமல்ஸை சும்மா சீண்டிக்கிட்டே இருப்போம். அது அந்த பக்கம் இப்போ புலி வந்து திரும்பி உக்காந்துட்டு இருக்குன்றதுக்காக அதை வாழை பிடிச்சி நம்ம எத்தனை வாட்டி வேணால் நோண்டலாம். ஆனால் அது டக்குன்னு திரும்பிச்சின்னு வச்சிங்களேன், ஒரு சடன் டைமில் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேடிங்கில் ஒரு எக்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு 1x பெட் பண்ணி 2x 3xக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வச்சுருப்போம். பல மாதிரி எல்லாருமே வந்து டைரக்ஷனல் ட்ரேடிங், நான் டைரக்ஷனல் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி வேணால் ட்ரேடிங்கில் நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இப்போ எப்படி இருந்தாலுமே அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு 1x லூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 2x 3x வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைம் வந்து நம்ம கிடைக்கிற எக்ஸ் வந்து 10x கூட இருக்கலாம். ஆனால் லூஸ் பண்ணுற எக்ஸ் வந்து 1x இருக்கணும். இது சிம்பிளாக உங்களுக்கு புரியிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ₹1 பெட் பண்ணி கிடைக்கிறது வந்து ₹2 ₹3 ₹5 அந்த மாதிரி கிடைக்கிறதா இருக்கணும். இதுதான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே இதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இப்போது நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து லாட்ரி சீட்டுக்கு மோஸ்ட்லி வந்து எவ்வளோ செலவு பண்ணுவோம்? ₹10 ₹50 ₹100 வரைக்கும் செலவு பண்ணுவோம். ஒருவேளை கிடைச்சா 1000லேருந்து கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ ஏன் தொடர்ந்து அதில் பீப்புள் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அது டெய்லி பேசிஸில் போனால் கூட ₹50 தானே போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு லாட்ரி சீட்டு வாங்குங்க, ப்ரைஸ் கிடைச்சா உங்களுக்கு வந்து 1000 இல்லை 2000 கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யாராவது லாட்ரி சீட்டு வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் வந்து அந்த மாதிரி தான் பல ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இப்போது என்னன்றதை பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல வந்து உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டி அண்டு நிஃப்டி மட்டும் இருந்தது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டே இருந்தது. அந்த 2 எக்ஸ்பைரியும் ஒரே நாளில் தேர்ஸ்டே இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடர் அப்படின்னா ஈவன் தோ வந்து நல்ல ஒரு ப்ரோ ட்ரேடர் அப்படின்னுவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பைரி டேவை வந்து அவாய்ட் பண்ணாங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்பைரி டே டைம் இருக்குல்ல, அந்த நியர் 2 o'clock மேலே ட்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க. அது டைரெக்ஷனலாக இருந்தாலும் சரி, நான் டைரெக்ஷனலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பைரி டேவை பார்த்து பயந்தாங்க. அந்த எக்ஸ்பைரி டேயில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, அது வந்து நிறைய நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும், அந்த வயலண்ட் மூவை வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே, அதாவது டைரெக்ஷனல் ட்ரேடர் இருக்கிறவங்களுக்கு டைரெக்ஷனல் கண்ணா பின்னான்னு போகுன்றதை அவாய்ட் பண்ணாங்க. நான் டைரெக்ஷனல் ட்ரேடர் என்ன பண்ணாங்கன்னா, காலையிலேயே செல் பண்ணி அந்த ப்ரீமியத்தை எரோட் பண்ணி அதை கம்மியானதுக்கப்புறமா அங்கே புக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே விட்டுருவாங்க. இது வந்து நம்மளுக்கான நேரம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபின் நிஃப்டின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி டியூஸ்டேக்கு ஃபின் நிஃப்டி, தேர்ஸ்டேல பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அப்படி இருந்துச்சு. ஸோ அடிஷ்னலாக நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்பைரி ஆட் ஆச்சு. அதோட இம்பேக்டே பார்த்தீங்கன்னா, டியூஸ்டேல ஃபின் நிஃப்டியில் இருக்கிற அந்த மூவ்மெண்ட்னால சம் இம்பேக்ட் வந்து பேங்க் நிஃப்டிலையுமே டியூஸ்டேல இருக்க ஆரம்பிச்சது. இதையே வந்து ட்ரேடர்ஸ்னால சம்டைம் இதனால தான் இது வேலட்டைல் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இல்லை அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஸோ அந்த டைமும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரினால டியூஸ்டேவை ஆஃப்டர்நூன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணாங்க. இப்போ என்னென்னா,
எல்லா நாளும் சம்பாதிக்கணும், நல்ல ரெவென்யூ வரணும், நல்ல brokerage வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் ஒரு எக்ஸ்பைரி கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே யாருக்கு ரெவென்யூ வரணும், யாருக்கு brokerage வரணும்னு சொல்றது ட்ரேடர்ஸ் இல்லை, ட்ரேடர்ஸை தாண்டி இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஈவந்தோ இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுடைய நலனுக்காக வந்து நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ எல்லா நாளுமே எக்ஸ்பைரி வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எல்லா நாளும் அதுக்காக ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ ட்ரேடர்ஸ் இப்படி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எக்ஸ்பைரியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எக்ஸ்பைரியே வேணாம், எக்ஸ்பைரியில் ஒதுங்கி இருக்கணுன்ற நிலைமையை மாற்றி இப்போ ஒன்லி எக்ஸ்பைரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. எதுக்கு எக்ஸ்பைரியை ஃபோக்கஸ் பண்ணாங்க, யார் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா குறிப்பாக நான் டைரக்ஷனல் ட்ரேடர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே எக்ஸ்பைரியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதனால் அப்படின்னா ப்ரீமியத்தை வந்து அப்படியே செல் பண்ணி ஒரு எரோஷன், அதாவது கம்மி பண்ணி காலையிலேயே வந்து 2 பக்கமும் அணை கட்டி அதை செல் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பிலே வச்சுருந்து அந்த ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தை அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து 15 ரூபா 5 அப்படின்னு குறைஞ்சோடனே அதை வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதோட விட்டுறது அப்படின்றதுனால ஒன்லி எக்ஸ்பைரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஈவன் தோ இன்னைக்கு ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை, அதனாலேயே வந்து நான் ட்ரேட் பண்ணலை அப்படின்ற நிலைமையெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு அப்படி வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிருக்காங்க. இது நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டால் இது ஒரு வகையில் நல்லது இல்லை அப்படின்றது தான் சொல்ல வரேன். என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்குன்னா, அதான் நான் சொல்கிறேனே, சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது அதை வாழை பிடிச்சி நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இழுத்துட்டு இருக்கலாம், விளையாடலாம், என்ன பண்ணலாம். ஆனால் அது ஒரு சடனாக திரும்பி பார்த்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காலி ஆகிடுவோம். அந்த மாதிரி தான் சில ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இப்போ 14th அன்னைக்கு போச்சு இல்லையா, அந்த எக்ஸ்பைரியோட ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரேட் இது. இப்போது இதில் வந்து 45,800 புட்டை வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா 5 காசுக்கு வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அது பை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி 12 நிமிஷத்துக்கு 4 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பாங்க. 3:13 வித்தின் 1 நிமிஷத்துக்குள்ளேயே 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது வந்து 116 ரூபாய்க்கு ஸ்பைக் ஆகிருக்கும். அதாவது 4 ரூபாய்க்கு செல் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சிம்பிள் ரீசன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, சிங்கத்துக்குள்ளே தலையோடுறதுனால உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அவருக்குன்னா, அவருக்கு ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கலாம் மாதம், இல்லை 50,000 கூட சம்பளம். ஆனால் அவர் அதுக்காக வந்து தன்னுடைய உயிரையே பணைய வைக்கிற மாதிரி இந்த ட்ரேடோட லாஜிக் என்ன அப்படின்னா, வெறும் 4 ரூபாய். என்னன்னா இந்த நேரத்தில் 45,800 PE வந்து இந்த செல் பண்ணுற நேரத்தில் பேங்க் நிஃப்டி எங்கே இருந்துச்சு அப்படின்னா 46,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது 200 பாயிண்ட்டு மேலே 46,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ 45,800 வராது, என்ன இன்னும் 3.25 ஆகிப்போச்சு, இன்னும் வந்து 15 நிமிஷத்தில் 200 பாயிண்ட் எல்லாம் ஃபால் ஆகாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இது வந்து 4 ரூபாய்க்கு வந்து இந்த ஆப்ஷனை செல் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்ன, அதிகபட்சம் இந்த ஆப்ஷன் வந்து 0 தான் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா 600 குவான்டிட்டி செல் பண்ணது, இது ஆக்சுவலி இன்னொரு 300 குவான்டிட்டி முன்னாடி அடிஷ்னலாக செல் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து 900 குவான்டிட்டி செல் பண்ணதுக்கு 9 நாள் 3,600 ரூபாய் வந்து நம்மளுக்கு இதில் வரப்போகிற ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு எவ்வளோ மார்ஜின் யூஸ் பண்ணது இதெல்லாம் பார்த்தா அது தனி கதை. ஸோ இதில் வந்து என்னென்னா 200 பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, ட்ரெண்ட் அப்பில் இருக்குது. ஸோ இந்த இடம் வராது, 4 ரூபா இருக்கிற ஆப்ஷன் 0 போகுது அப்படின்றதுக்காக இந்த 4 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம ஒரு வரப்போகிற 3,600 ரூபாய்க்கு இந்த அமௌண்ட்டை செல் பண்ண உடனே அது வித்தின், அதாவது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பைரியில் வந்து காமா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமா எஃபெக்ட் தான் வந்து செல்லருக்கு வந்து எனிமி, ஆப்ஷன் பையர் இந்த 0.0லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காமா எஃபெக்ட்னால இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல பாருங்கள் 116 அது அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த ஒரு வித்தின் இதில் அது வந்து ஸ்பைக் ஆகிடுச்சு. ஸ்பைக் ஆகிட்டு க்ளோசிங் பேசிஸில் அது வந்து 0ல் தான் முடிஞ்சுது அந்த ஆப்ஷன். ஆனால் இந்த ஸ்பைக்கில் பொதுவாக இந்த ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனிவே ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லைனா 40 rupees அந்த மாதிரிக்கு வந்து ஒரு எஸ்எல் போடுவாங்க. எதனாலனா ஒருவேளை வயலண்ட்டாக மூவ் ஆகி ரொம்ப மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எஸ்எல் வந்து அடிச்சிது. ஆனால் பட் அது மேனுவலாக வந்து அவங்க பார்த்து தான் 116 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 minutes விட்டு இருந்தால் வந்திருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும் 116 தாண்டி 200 300ன்னு போயிடுச்சுன்னா இன்னும் பெரிய லாஸாக ஆக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 3,600 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 900 குவான்டிட்டியை வந்து 116க்கு பை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் 90,000 ப்ளஸ் வந்து லாஸ்.
ஸோ இது எதனால் அப்படின்னா இந்த 4 ரூபாவை வந்து இவங்க பல எக்ஸ்பைரியில் பல வாட்டி இதே மாதிரி 4 ருபீஸ் இருக்கிற 5 ருபீஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணி இவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அது இல்லை நான் சொல்ல வரல. ஆனால் இதில் வரப்போகிறது 4 ரூபா தான். நம்ம இது மாதிரி 10 வாரம் எடுத்துருக்கலாம். 10 வாரம் எடுத்துருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 3000னா நீங்கள் 10 வாரத்துக்கு வந்து 30,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஏதோ ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர ரிவர்சல் வந்து வாட்டி சிங்கத்தில் வாயில் தலையை விட்டு சேஃப்டியாக வந்திருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு நாள் மிஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த லைஃபு அவருடைய அந்த இது இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா, நம்ம 1000 வாட்டி வந்து எக்ஸ்பைரி டெய்லி வருது, டெய்லியும் வரதுனால டெய்லி இந்த மாதிரி ஃபார் ஓடிஎம்மை வந்து நம்ம செல் பண்ணி நம்ம வந்து இந்த 3 ரூபா 4 ரூபா விஷயத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ட்ரேடரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் 1 லட்சம் குவான்டிட்டி 2 லட்சம் குவான்டிட்டி அந்த மாதிரிலாம் செல் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஆனாலும் வந்து இந்த மாதிரி திரும்பும்போது அந்த ஸ்ட்ராட்டஜினால அதில் ஏற்படுற லாஸ் வந்து அதை விட பயங்கரமான இருக்குது அப்படின்றதுனால இது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, இதை தெரிஞ்சவங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதுவும் ஆப்ஷன் செல்லிங்கில் ஈடுபடுறவங்க ஒன்லி வந்து எக்ஸ்பைரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இப்போ நிஃப்டினா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவோம், அந்த நிஃப்டிக்கு வாரத்தில் ஒரு நாள் எக்ஸ்பைரி வருது, அதில் ஏற்படுற விஷயத்தை வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி எக்ஸ்பைரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி எக்ஸ்பைரியில் வர இந்த ஒரு அந்த டிடிக்காக அதுக்காக அந்த ப்ரீமியம் கிடைக்கிற அந்த இதுக்காக மட்டுமே நான் எக்ஸ்பைரி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு போயிட்டு அதில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க பெரிய அளவில் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சம்பாரிச்சதை ஒரு சின்ன ட்ரேடில் வந்து நம்ம லாஸ் ஆகிற மாதிரி போயிடுது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1x லூஸ் பண்ணி 2x 3x சம்பாதிக்கலாம். ஆனால் 1xக்காக வந்து 10x 15xை வந்து நம்ம லூஸ் பண்ணுறது அப்படின்றது இது வந்து நாட் அட் ஆல் அக்செப்டடு. ட்ரேடிங்கில் அந்த கம்யூனிட்டியில் ஏற்பட்ட மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பைரி டெய்லி எக்ஸ்பைரி இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் ஏற்பட்ட மாற்றத்தினால அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறினதுனால ஏற்பட்ட விளைவு தானே தவிர இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு இண்டெக்ஸ்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் என்ன நடக்குதோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய ஒவ்வொரு ட்ரேடுலேயும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடுலேயும் இந்த ட்ரேடு தப்பாக போச்சுன்னா நம்ம எவ்வளோ வந்து கிடைக்கும், நம்ம தப்பாக போச்சுன்னா எவ்வளோ லாஸ் பண்ணுவோம், இது வந்து ப்ராஃபிட்டபிளானால் எவ்வளோ இருக்கும், அந்த ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை முதல்ல மைண்ட் பண்ணி அந்த ட்ரேடுக்குள்ளே போங்க. சும்மா வந்து 1 ரூபாய்க்காக 10 ரூபாவை பெட் பண்ணுறதுன்ற கான்செப்டுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ அதுவும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.